ஃப்ரீ டெய்லரிங் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நிறைய என் வீடியோஸை பாருங்க. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும்னாலும் என்னோடதுல இருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயோ யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பேசிக் டெய்லரிங்ல நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறதே வந்து என்னென்ன இருக்கு, முடியுமா, ஆன்லைன் கிளாஸ் ஆச்சு, என்னென்ன நெகட்டிவ்ஸ் யோசிக்க முடியுமோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் இப்ப இருக்கிறதுல எதுனாலும் நம்ம நினைச்சா செய்ய முடியும். அதுக்கு கண்டினியூஸா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். அந்த டைம் டியூரேஷன்ஸ் நீங்க கண்டினியூஸா கொடுத்தா கண்டிப்பா பண்ண முடியும். இந்த ஒர்க்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒர்க் எடுத்தாலும் நம்ம நினைச்சா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கண்டிப்பா ஐ கேன் ஆர் ஐ வில் டூ அப்படின்ற ஒரு கமெண்ட் எனக்கு வந்து பாஸ் பண்ணுங்க. இன்னும் எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அபவுட் அவர் 30 டேஸ்ல நீங்க கத்துக்கக்கூடிய கோர்ஸை பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரீ பேசிக் டெய்லரிங்ல சிலபஸ் பார்க்கலாம். என்னென்னலாம் நீங்க லேர்ன் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் டே வைஸா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் போது சிலதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிஸ் பிளவுஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல யாருமே கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்றபடி பேசிக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல கண்டிப்பா நீங்க எல்லாமே லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன கத்துக்க போறீங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ வை ஃபேஷன் ஸ்கூல்ல பேசிக் டெய்லரிங் சிலபஸ். So first day, introduction about what is tailoring. Tailoring na enna? அடுத்தது boutique management na enna? Boutique na enna? And fashion designing na enna? ஸோ பேசிக்கா எல்லாரும் படிச்சு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாவே நான் ஃபேஷன் டிசைனர் சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. இந்த மூணோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்றது நீங்க இப்பயே வந்து டிசைட் பண்ணி சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெய்லரிங் கோர்ஸ்க்கு தேவையான டூல்ஸ், டெய்லரிங் கிளாஸ்க்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்ன டூல்ஸ் தேவை, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிரீஃபா 10 மினிட்ஸ் ஷார்ட்டா நம்ம முடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ஸ், சிவிங் மிஷின்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, இதுல யாருக்கு என்ன மாதிரி மிஷின்ஸ் தேவை. நிறைய பேர் பிகினர்ஸ் கேட்பாங்க, எனக்கு என்ன மிஷின் வாங்கனே தெரியல, நான் என்ன மிஷின் வாங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல்ஸ் உள்ள மிஷின்ஸ் இருக்கு. நம்மளோட யூசேஜ் பொறுத்து நம்மளுக்கு நிறைய என்ன மாதிரி இதுல நம்மளுக்கு பெஸ்டா வரும்ன்றது நான் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி காட்டுவேன். இதுல வர பெட்டர் மிஷின்ல இருந்து உங்களுக்கு அப் டு கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் இருக்கு, என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, யாருக்கு சூட் ஆகுன்றத நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். ஸோ அன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு மிஷின் பத்தி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ், ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்ட் ஸ்டிச்சஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் ஃபர்ஸ்ட், ரன்னிங் ஸ்டிச், ஹெம்மிங், hooks and hooks, buttons and buttonholes, skirt hooks and press buttons. பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்டார்ட் பண்றோம். மிஷின் பார்ட்ஸ் அண்ட் ஹேண்டலிங், how to handle machine. இது எப்படிலாம் வந்து நீங்க வந்து நீங்க இந்த மிஷின் பார்ட்ஸ் மட்டும் முதல்ல தெரிஞ்சுட்டு இதுல எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி நீங்க வந்து சர்வீஸ் பண்ணி நீங்களா எந்த ரொம்ப ரிப்பேர் ஆகாம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்ன்ற மாதிரி எல்லா இதுமே நீங்க பண்ணலாம். ஓவன்ல எப்படி பாயில் பண்ணணும், போல நூல் எப்படி கோக்கணும், ஒரு டேல பண்ண போறோம். மிஷின் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா இன் டிஃபரெண்ட் ஷேப்ஸ், டிஃபரெண்ட் நெக் ஷேப்ஸ்னு சொல்லலாம். சோ இது ஒரு டேல நீங்க வந்து உட்காந்தா உடனே தைக்க வரும்லாம் கிடையாது. நீங்க வந்து இப்படி நீங்க ப்ராப்பரா கொண்டு வரணும். இப்ப கர்வ் லைன்லாம் வருதுன்னா எப்படி ஸ்டிச் பண்ணா, அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கும்ன்றதெல்லாம் இந்த கிளாஸ்ல வந்து லேர்ன் பண்ணுவீங்க. டே 7 வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து நம்ம கர்ச்சீஃப் பண்ண போறோம். கர்ச்சீஃப் பத்தி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லோ கவர் எடுக்க போறோம். இது ரெண்டுமே ஒரே நாள்ல தான். சோ இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவா வரும். ஃபர்ஸ்ட் கர்ச்சீஃப் எப்படி பண்ணணும்னு வரும், அதுக்கப்புறம் பில்லோ கவர் தனியா வரும். நெக்ஸ்ட் டே 8 வந்து பாத்தீங்கன்னா ஜப்லால வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வேரியேஷன்ஸ். சோ
பிறந்த குழந்தை 0ல இருந்து 3 months உள்ள பேபிக்கான மெஷர்மெண்ட்ஸ்ல எடுத்து நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிக்கர் பண்ண போறோம், நிக்கர் ஆர் ஷார்ட்ஸ். சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுக்கறதா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை, பேசிக் டாப். இதுக்கு பேசிக் டாப் பட்டு பாவாடை சட்டை. 11th டே வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை ஸ்கர்ட் வேரியேஷன், ஸ்கர்ட் பண்ண போறோம். சோ இந்த கிளாஸ் அப்பயே உங்களுக்கு எதெல்லாம் நீங்க டீடைலா கத்துப்பீங்கன்னா ப்ளீட்ஸ்னா என்ன அண்ட் இட்ஸ் டைப். நெக்ஸ்ட் வந்து 12th இன்னொன்னு வந்து ஸ்கர்ட். ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம், எலாஸ்டிக் யூஸ் பண்ணி முடிக்க போறோம். எலாஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஸ்கர்ட் மட்டும் பண்ண போறோம். சோ இது கிட்ஸ் வேர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மீஸ். சோ கம்மீஸ் வந்து இதுல என்ன கூட அடிஷனலா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஹவு டு டேக் பாடி மெஷர்மெண்ட்ஸ். உங்க மெஷர்மெண்ட்ஸை எப்படி எடுக்கணும்ன்றதான் இந்த கிளாஸ்ல சொல்லிட்டு நம்ம வந்து கம்மீஸ், பிளெயின் கம்மீஸ் வந்து நம்ம பண்ண போறோம். ஸ்லிட் ஓபன், அதாவது சைடு ஓபன் வச்சு வர பேட்டர்ன், சைடு ஓபன் கம்மீஸ். இது நோ லைனிங். ஒரே ஸ்லீவ் பேட்டர்ன் அப்படி எல்லாத்துக்கும் கொண்டு போக மாட்டேன். ஒரு இதுக்குமே உங்களுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் மாறும், நெக் டிசைன்ஸ் மாறும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம்னு செப்பரேட்டாவே உங்களுக்கு வந்துடும். இதுல என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னோட டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, லைனிங் கம்மீஸ் கிளாஸ் 14 வந்து லைனிங் கம்மீஸ். இதுல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா how to attach zip. ஜிப் எப்படி அட்டாச் பண்றது பார்க்கும்போது லாங் ஜிப் வரும் இல்லையா, சோ லாங் ஜிப் யூஸ் பண்ணி பண்றது. பேட்ச் ஒர்க் கம்மீஸ். சோ பேட்ச் ஒர்க் கம்மீஸ்ல இங்க வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன்ஸ் கண்டிப்பா மாறும். இது எப்படி பண்ணுவோம்ன்றது நெக் பேட்டர்ன் வரும். சோ ரெடிமேட் ஃபினிஷ்ல நம்ம இதை வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சல்வார். சோ சல்வார்ன்றது நார்மல் பேண்ட், பேஸ் பேண்ட் வச்சு நார்மலா போடுற ஒரு ரெடிமேட் மெட்டீரியல். அதாவது மெட்டீரியல்ஸா நீங்க எடுப்பீங்க இல்லையா, அதுல செட்டா ஒரு டாப் ஒரு பேண்ட் மெட்டீரியல் வரும், அதுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இந்த சல்வார். வந்து நாடா யூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். சோ அந்த பேட்டர்ன் கத்துப்பீங்க. 17 வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலா, ஆனா எலாஸ்டிக்ஸ் கொடுக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பலாசோ. சோ பலாசோ பேண்ட் வித் பாக்கெட். ஓகே, வெஸ்டர்ன் டாப்ஸ். வெஸ்டர்ன் டாப்ஸ்ல என்ன பண்ண போறோம்னா ரஃபிள் நெக் யூஸ் பண்ணி பேசிக் டாப். இது பாத்தீங்கன்னா டை காலர். அடுத்தது வி காலர். இதுல இன்னும் கேட்டி க்ளவுஸ் வித்தவுட் லைனிங். வித்தவுட் லைனிங். இது என்ன நெக்லைன் வரும்னா வைட் அண்ட் டீப் நெக்லைன் வரும். சோ என்ன நெக்லைன் பத்தி லைனிங் ப்ளவுஸ் பண்ணுவீங்க. லைனிங் ப்ளவுஸ் வித் க்ளோஸ்ட் நெக்லைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்டர் ப்ளவுஸ். நைட்டிஸ் கத்துப்பீங்க. நைட்டிஸ்ல சுடி மாடல் நைட், நோ எலாஸ்டிக் நோ ஜிப். சுடி மாடல் நைட்டி கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸி ட்ரெஸ் ஒன்று கத்துப்பீங்க. மேக்ஸி ட்ரெஸ் வந்து செமி சர்க்கிள் பேட்டர்ன்ல வரும். நிறைய வேரியேஷன்ஸ். இப்ப நீங்க வந்து அவன் என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா காட் செட்ஸ் கத்துக்க போறீங்க. காட் செட்ஸ்னா நைட் செட்ஸ். உங்களுடைய டாப் அண்ட் பேண்ட் நைட்டி மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. சில பேர் வந்து அந்த 3/4 பேண்ட் மாதிரி போட்டுட்டு பைஜாமா பேட்டர்ன்ல போட்டுட்டு அதுக்கு மேட்சா டாப் பண்ணுவாங்க. சோ இது கத்துப்பீங்க. வந்து பாத்தீங்கன்னா டோட் பேக். டோட் பேக் வந்து உங்களுடைய காஸ்டியூம் டிசைன்ஸ், உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுற மாதிரி அந்த பேக் எப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு, இல்ல நீங்களே வந்து ஒரு ஷாப் போறீங்க, ஒரு கைப்பை மாதிரி வேணும் அப்படின்னா இதை நீங்க வந்து சிம்பிளாவும் ரெடி பண்ணிக்கலாம், இதை கிராண்டாவும் பண்ணிக்க முடியும். அதோட வேரியேஷன்ஸ் வந்து டோட் பேக்ல கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் 29th வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுடி ஆல்ட்ரேஷன்ஸ். சுடி அண்ட் நைட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்றது ஒரு பேசிக்கா, ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. நைட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துப்பீங்க. 30th கிளாஸ் வந்து இட் வில் பி a ப்ராஜெக்ட் ஒர்க். இது எதை பத்தி வரும்னா இந்த கோர்ஸ்ல நான் கொடுக்குற இந்த சிலபஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா
ஒரு காம்படிஷன் மாதிரி சொல்லலாம். யார் வந்து டைமிங்ல வந்து சப்மிட் பண்றீங்க. இது வந்து ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும் இல்லையா? சோ நான் என்னோட கோர்ஸ் எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகுன்றது ஒரு ரிசல்ட் எனக்கு இந்த நீங்க பண்ற இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ல தான் இருக்கு. சோ அது ரிலேட்டடான கிளாஸ் தான் லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? வீடியோல 50 கிளாஸஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ண போறோம், சிலபஸ் என்னென்னலாம் பண்ண போறோம்ன்றத பாத்தீங்க. இது நான் வந்து பிரீஃபா கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னா இது எவ்வளோ விஷயஸ் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கில் லேர்னிங் நீங்க வந்து கத்துக்க முடியல, ஃபீஸ் பே பண்ணி கத்துக்க முடியல, இல்ல நான் வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க, இல்ல ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து போர் அடிக்குது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் அந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ண முடியாதான்ற ஒரு ஈகனஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாருக்குமே ஒரு வெல்கமிங் ஒரு வீடியோவா தான் இருக்கு. ஸோ சிலபஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு இதே மாதிரி தான் என்னோட கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கில் வந்து நீங்க டெவலப் பண்ணும் போது இது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல இதுக்காக ஏன் நம்ம வந்து ரொம்ப மெனக்கடணும்னு நினைப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ரொட்டீன் ஆஃப் உங்களோட ஷெடியூல் ஆஃப் லைஃப்ல போயிட்டு இருப்பீங்க. சடனா இந்த ஸ்கில்லால ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். இது வந்து உங்களுடைய ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஆக ஆக நீங்களே உங்களுடைய டைம் ப்ரியாரிட்டி அதிகமா கொடுப்பீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் நீட்ஸை நீங்களே ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. இல்ல இதுல இருந்து நான் இன்னும் கொஞ்சம் பிசினஸா கொண்டு போகணும், நான் இந்த டெய்லரிங்கே நான் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமும் நம்மளுடைய ப்ரோ வெர்ஷன்ஸ் கோர்சஸ் இருக்கு. அதுவும் கண்டிப்பா நான் ஃப்ரீல தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த 30 கிளாஸஸை வந்து நீங்க அழகா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாதான் நான் அந்த வீடியோக்கு நான் வந்து கொண்டு போக முடியும். ஸோ யாரெல்லாம் ஈகரா இருக்கீங்களோ கண்டிப்பா கிவ் மீ அ பாசிட்டிவ் கமெண்ட். அதுதான் எனக்கு இன்னும் பூஸ்டப் ஆகும், இன்னும் நான் நிறைய பண்ணணும்னு தோணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.